ಸೂಪರ ಎಮೋಷನ್ ಇருக்கு, ಸೂಪರ ಡಿರೆಕ್ಟರ್ ಇருக்கு. ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಿದೆ ಇವತ್ತು ಚೆನ್ನೈಗೆ ಬಂದು ನಮ್ಮ ಒಂದು He is not in the movie, but he is Prem sir's favorite actor. Fan. I am fan. His name is Prasad ji. விஜய் சார் பறக்க ಮುಂಚೆ ಅವ್ರು ಗೆಟಪ್ ಹಾಕೊಂಡು டைரக்டர் பார்க்கவே மாட்டாருண்ணே. அப்படியா வேண்டாம் கெட்டப் போடலாம் வந்து ஃபுல் அவுத்தாரெல்லாம் பண்ணிட்டு pan Indian movies நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் we have a killer of a movie right here in front of us and it's going to hit the screen soon and உங்கள் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா வந்து அப்படி ஒரு டீசர் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வேறு மாதிரி ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப ராவாக இன்டென்ஸாக அதோட ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபயர் தெரியும்ல, அது வந்து இப்போ டீசரில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. வெல்கம் to Prem's A Badass Vintage Era KD The Devil's Tamil teaser launch and we welcome the team. KD, thank you so much for being here. I hope you all love Chennai and loving the heat too. Okay, and this one is going to be a banger because showman Prem avargaloda padaipula vandu idu namakkaga varapodhu and produced by the prestigious KVN production. KVN ப்ரொடக்ஷன் பற்றி நிறைய நம்ம பேச இருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பை வந்து கொடுக்க இருக்காங்க தமிழுக்கு வெரி சூன் அண்ட் த ஆடியோ இஸ் பேக் பை ஆனந்த் ஆடியோ அண்ட் ஐ திங்க் பிரேம் அவர்களோட படங்கள்லேயே திஸ் இஸ் த ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு ஆடியோ ரைட்ஸ் வந்து இங்கே பேக் பண்ணியிருக்காங்க ஆனந்த் ஆடியோ அப்படிங்கிறது வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் 2 songs have they're already a blockbuster, so chartbuster that is. So and we're very happy to launch the teaser here. And நான் நிறைய படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டீசரை காமிச்சிடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும். ஸோ 1970s ட்ரூ ஈவெண்ட்ஸ் இன் பெங்களூர் இதை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு கதை அண்ட் ரொம்ப கிரிப்பிங்காக ரொம்ப ராவாக ரொம்ப இன்டென்ஸாக வந்து இருக்க போகுது. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து த ஸ்டார் காஸ்ட். அஃப்கோர்ஸ் வி ஹாவ் அவர் ஆக்ஷன் பிரின்ஸ் த்ருவ சஜ்ரா அவர்கள் அண்ட் ரீஷ்மா, த கார்ஜியஸ் ரீஷ்மா இஸ் ஹியர். அண்ட் இதை தாண்டி ஒரு பெரிய 2 பில்லர்ஸ் வந்து இருக்காங்க இந்த படத்துக்கு. அப்படின்னா சின்ன வயசுலேருந்து இந்தியே தெரியலனாலும் வசனமாடா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரை பார்த்து நல்லா வியந்திருக்கேன். சஞ்சய் தத் சார் அண்ட் ஷில்பா ஷெட்டி மேம், அது யார் இந்த மூவி வேறு என்ன நம்ம வேணும், நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரீட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நிச்சயமான ஒரு உண்மை. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாமே இது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போது, எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வரப்போகுது, முக்கியமாக தமிழில் வரும்போது ஐ திங்க் டீசர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ
பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் த மியூசிக் டைரக்டர் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் ஹிம். அர்ஜுன் ஜன்யா இஸ் ஃபினாமினல் அண்ட் இஸ் கிவன் எக்கச்சக்கமான ஹிட்ஸ் இன் கன்னடா. அண்ட் அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய 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 பில்லராக இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஏற்கனவே 2 பாட்டு வந்து 2 பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வாங்கின ஒரு மியூசிக் டைரக்டர், ரொம்ப கொண்டாடப்படுற ஒரு மியூசிக் டைரக்டர் அர்ஜுன் ஜன்யா அவர்கள். ஸோ ஃபிலிம்ஃபேராக இருக்கட்டும், சைமாவாக இருக்கட்டும், ஸ்டேட் அவார்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாங்கிட்டாரு. ஸோ அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் கிடச்சது இந்த டீமுக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய பலம் கேடி த டெவிலுக்கு அப்படிங்கிறத நாங்கள் வந்து முழுமையாக நம்புகிறோம். ஆல்ரைட், விழுந்துடாதுல? ஓகே தானே சார்? ஓகேவா சார்? பின்னாடி ஓகே, கட்லியா பிடிச்சிக்கோங்க ஐயா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஸோ முதல்ல வந்து ஐ ஹாவ் டு கால் த ஷோமேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் வந்து அப்படி கொண்டாடுறாங்க இவரை அப்படின்னா, நம்ம ரஜினி சாருக்கும் இவருக்கும் வந்து அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ தான் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரஜினி சார் வந்து பர்சனலாக அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இவ்வளோ சூப்பராக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஜோகி அந்த படத்தை வந்து பார்த்துட்டு அவ்வளோ புகழ்ந்திருக்காரு. அவரும் வந்து ராஜ்குமார் சாரும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்களாம், செம்மையாக இருக்குது படம் அப்படிங்கிறது. அண்ட் சிவராஜ்குமார் சாரோட பெரிய ஃபேன்ஸ் நாங்கள்லாம். ஸோ அது கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த படம் கூட. அண்ட் அப்போலேருந்தே வந்து ரஜினி சாரோட ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் அவருக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களோடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஃபேமிலி மாதிரின்னு வச்சுக்கலாம், ஏன்னா வந்துட்டீங்க எங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உண்மை. அண்ட் ஹீ இஸ் த ஹேட்ரிக் டைரக்டர் இன் கன்னடா அண்ட் ஹீ இஸ் கிவன் லைக் பேக் டு பேக் ஹிட்ஸ். அண்ட் ஒவ்வொரு படமுமே வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறதுனால ரசிகர்கள் வந்து அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் வெரி மியூசிக்கலி ஸ்ட்ராங். ஏன்னா இவர் எடுத்த அத்தனை படங்களுமே வந்து மியூசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படங்கள், எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் மியூசிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, லிரிக்ஸ் எழுதுவார், ஹீ இஸ் அ லிரிசிஸ்ட், ஹீ இஸ் அ சிங்கர், ஹீ இஸ் அன் ஆக்டர், ஹீ இஸ் அ ப்ரொடியூசர். வாட் யூ கேன் நாட் டூ? That's what we want to ask you. Please come up on stage, sir. We're very happy to welcome the director, Prem. ஸோ இன்னைக்கு இப்படி தான் போகிறோம், ஜாலியாக அப்படியே பேசிட்டு அந்த மாதிரி. இந்த சிட்டிங் ஸ்டாண்டிங் எல்லாம் கிடையாது. வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ತಮಿಳ್ வந்து நல்லா வருமா, கொஞ்சம் வருமா, எப்படி வரும்? ನನಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ತಮಿಳ್, ನನಗೆ புரியும். ಯಾ 100% ನನ್ನ ತುಂಬ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಇಫ್ ಏನಾದರೂ ಲೇಟ್ ಆಗಿದ್ರೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಎಲ್ಲ ಪತ್ರಕರ್ತರು ಸಾರಿ ಅಂತ ಕೇಳ್ತೀನಿ. ಆ್ಯಂಡ್ ನಮ್ಮಿಂದ ಏನಾದರೂ ತೊಂದರೆ ಆಗಿದ್ರೆ ಐ ಆಮ್ ರಿಯಲಿ ವೆರಿ ಸಾರಿ ಫಾರ್ ದಿಸ್. Okay. And yeah, so KD the devil, like the teaser was mind blowing. It was brilliant. It is so raw, it is so intense. It's like பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒன்று கொடுக்குது எங்களுக்கு. So how did this happen? And you went on to do this as a pan-Indian movie, இல்லையா? With all, and you've got brilliant stars on board. சஞ்சய் தத் சார்லாம் நாங்கள் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்து அப்பா மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஷில்பா மேம், I'll tell you when you come up. I have couple of things to tell you. From the press itself, I'll tell you. It's not Baba is not like a aged person. Baba is like just engaged. Yeah, exactly. 28-30 years like looking Baba. சின்ன வயசு ನೀವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಚಿನ್ನ ವಯಸ್ಸು ಅಂತ. எங்களுக்குலாம் வயசாயிடும், அவருக்கு மட்டும் வயசே ஆக மாட்டேங்குது. ಆಗಲ್ಲ. ಅವ್ರಿಗೂ ಅಷ್ಟೇ, ಶಿಲ್ಪಾ ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೂ ಅಷ್ಟೇ. Yeah, exactly. Both of them are like that. Yeah, please tell us about the movie, sir. தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது எப்படி வந்து கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி அப்பீல் ஆகும் அப்படிங்கறத சொல்லுங்க. ಈ ಸಿನಿಮಾ ಒಂದು ನಿಮಗೆ 1970s ಅಲ್ಲಿ ನಡೆದಿರೋ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ರಿಯಲ್ ಈವೆಂಟ್, ಅಂದರೆ ಟ್ರೂ ಸ್ಟೋರಿ, ಟ್ರೂ ಇವೆಂಟ್ಸ್ ಅಂತೀವಲ್ಲ ನಾವು, ಆ ಟ್ರೂ ಸ್ಟೋರಿ. ಆ್ಯಂಡ್ ಇವಾಗ ನೋಡಿದ್ರಿ, ಟೀಸರ್ ನೋಡಿದ್ರಿ ನೀವು, ನೀವೇ ಹೇಳಬೇಕು. ಸೊ ಫಸ್ಟು ನಿನ್ನೆ ಮುಂಬೈಲಿ ರಿಲೀಸ್ ಆಯಿತು, ಆ್ಯಂಡ್ ಹೈದ್ರಾಬಾದಲ್ಲಿ ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ವಿ, ಮತ್ತು ಊರಿಗೆ ಬಂದಿದ್ವಿ, ಪಕ್ಕದೂರೇ ನಮ್ಮದು, ಇದು ಪಕ್ಕದ ಊರು. ಹೌದು. ಸೊ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ. ನೆನ್ನೆ ರಿಲೀಸ್ ಆಗಿ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು 20 hours ಇಸ್ ಅ ಬಿಗ್ ಇಂಡಿಯಾ ದೊಡ್ಡ ಹಿಟ್. ಲೈಕ್ ಎಲ್ಲ ಕಡೆ ತುಂಬ ಅದ್ಭುತ ರೆಸ್ಪಾನ್ಸ್. ಆ್ಯಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ಬಾಬಾ.
ஸோ தட் ரொம்ப அற்புதமான ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து ஈவெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ பக்கத்து ஸ்டேட்டு, எங்கள் பக்கத்து நெய்பர்ஸ், நீங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் லைட்டாக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி விட்டுறேன். ಓ ಓಕೆ ஆனால் நீங்கள் பேசுறதே புரியுது. ಅಲ್ಲ ನಿಮಗೆ ಕನ್ನಡ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆಯಾ? ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅರ್ಥಮಾಯಿಂది. ಅದು ಅರ್ಥ ತೆಲುಗಾ? ಅರ್ಥ ಅಲ್ಲ, ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದು ತೆಲುಗಾ, ಸಾರಿಪಾ. ಅರ್ಥ ಆಯ್ತು. ಅರ್ಥ ಆಯ್ತು. ಆಲ್ರೈಟ್. ಸೊ ನಾನು ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಸಮ್ಟೈಮ್ ರಜನಿ ಸರ್ ಮೀಟ್ ಮಾಡಿ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ರಜನಿ ಸರ್ ಹತ್ರ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಸಮ್ಟೈಮ್ ವಿಜಯ್ ಸರ್ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇದು. ನನಗೆ ನನ್ನ ಜೋಗಯ್ಯ ಟೈಮಲ್ಲಿ ವಿಜಯ್ ಸರ್ ಬಂದು ನನಗೆ ಬ್ಲೆಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ರು ಇನ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್, ಇನ್ ಮುಹೂರ್ತ 100 ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ದ 100th ಮೂವಿ. ದಟ್ ಟೈಮ್ ಸೊ ಕ್ಲೋಸ್ ಮೈ ಫ್ಯಾಮಿಲಿ. Yeah, it is all like family. We Tamil people are also like that. Yeah, always. We take you as family. Once you step here, you are our family. Always. Yes. Because ನಾನು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಮೂವಿ ಕರಿಯಾ ವಿತ್ ದರ್ಶನ್, ನಾನು ಮತ್ತು ದರ್ಶನ್ ಸಿನಿಮಾ ನೋಡಿದ್ದೆ ಕರಿಯಾ. ಅಲ್ಲಿ ಆ ಸಿನಿಮಾಯಿಂದ ಟಿಲ್ ಟುಡೇ ನಾವು ಕೇಳಿ ಇನ್ ಓನ್ಲಿ ಇಲ್ಲಿ ವರ್ಕಿಂಗ್ ಚೆನ್ನೈ, ದ ಮ್ಯೂಸಿಕ್ ಅಂಡ್ DTS ಓನ್ಲಿ ಚೆನ್ನೈ. ಓನ್ಲಿ ಚೆನ್ನೈ. ಬಿಕಾಸ್ ಇಲ್ಲಿ ನಿಮಗೆ ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ ಅಂಡ್ ದೆನ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಪೀಪಲ್ ಹೆಂಗೆ நிறைய ಇದಾರೆ. That's why I'm always in Chennai. சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? தமக்கு என்ன சென்னை ஃபுட் என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ಅಲ್ಲೇ ಸಿಗುತ್ತೆ ನಿಮ್ಗೆ. ಇಲ್ಲಿ ನಾವು ಸೋ ಮೆನಿ ಫುಡ್, ಏನದು ಪರೋಟ, ನೋ ಪರೋಟ, ಕರಿ, ಲೈಕ್ நம்மாலியா கொத்து பரோட்டா போட்டு அப்படியே கறிய போடுன்ற மாதிரி. You are just like me. Thank you so much. Okay, and Thank I you. think it's time to call our most favorite man out here, right? We have been big fans of you, sir. First of all, I have to tell you that இது வந்து நான் எப்படி சொல்றதுன்னா வந்து we've been watching your movies and we are awed about like how someone can perform like that, how someone can look so good and he doesn't age at all, and we are all growing old and you are still the same, and the screen presence is just amazing. It's just amazing, and we've been like this like for years together. We have been admiring you and it's such a pleasure to see you here, and I want to see you like here in close up like this. Please welcome Sanjay Dutt, sir. Please join us on stage. Sir, welcome to Chennai. ಈಸ್ ಲೈಕ್ Can we have one more? ಸ್ಟೇಜ್ಗೆ ಅವ್ರು ಬರಬೇಕಾದ್ರೆ ಲೈಕ್ ಕಮಿಂಗ್ ಲೈಕ್ He's like a lion, elephant, lion, something like that. It's big. ಯು ನೋ ದ ಸಲಗಾಗೆ ಏನಂತಾರೆ ಮಗನ ಹಿಂಗೆ ಇದರಲ್ಲಿ ಸಲಗ, ಒಂಟಿ ಸಲಗ, ಸಿಂಗಲ್ elephant. Single elephant is very dangerous, man. Like that. Yes. Yeah. So fierce, no? Namaskar. So I thought like it's only on screen. Like he said, when you just walked up, it was like, okay, I'll take a step back and I'll just admire him. So nice. This personality is so strong, and we've always been awed by like how you act, how you present yourself, how you are as a person. Like, we adore you. Thank you. Welcome to Chennai. Thank how do you you so feel much. being here? And please tell us about KD the Devil. I love being in Chennai. I've done film with Lokesh, आप लोग ने देखा होगा, you know, and I love doing it. And I've worked with Rajni sir in many Hindi films, and I respect Kamal sir a lot, Ajit sir, very close to me. And about KD, I just loved doing the film. I want to thank Prem sir for choosing me. Thank you, Prem sir. And I want to thank Dhruva, my younger brother, Reshma, and Shilpa. It's such a pleasure to work with these people, you know. And especially my producer who gave me money. Supreet and Venki sir, thank you so much. Thank you. KD is a total mass film. And I mean, this is what we want, is to entertain the mass. And we can see that, so we just felt it, and I think it's going to be a huge treat for us on screen. And I would like the gorgeous lady to join us next. You know, Shilpa Shetty sir, and the Mari,
மேக்ரேனா பாட்டு தமிழில் வந்து நாங்கள் பார்த்து அப்போ தான் நிறைய பேருக்கு ஷில்பா ஷெட்டி தமிழில் நாங்கள்லாம் வந்து பார்க்கும்போது என்ன இவங்க இப்படி பயங்கரமாக இருக்காங்களே செம்மையாக ஆடுறாங்களே அப்படின்னு நான் அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் பின்னாடி போய் எல்லா படமும் உங்களோட படம் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. மிஸ்டர் ரோமியோலாம் ஐயோ யோ 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 என்ன அழகுடா அப்படிங்கிற மாதிரி. நான் ஐ டோல்ட் யூ தட் ஐ டெல் யூ சம்திங்ல தெர் இஸ் அ பர்சன் ஹியர் ஒன் சார் 2 people they love you so much they were just waiting for you from morning 8:30 without even having breakfast. What will I do, tell me? They are so much in love with you, so they are all here just to see you and we love you. We have always loved you and I think like Tamil வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நாங்க வந்து நம்புறோம். Very happy to welcome you. Shilpa Shetty ma'am, please join us on stage. எல்லாரோட பிரசன்ஸும் அப்படிதான் சார் இருக்கு. அவர் மட்டும் இல்ல, அது சிங்கிள் எலிஃபென்ட்னா இங்க பாருங்க, இவங்களை என்ன சொல்றது? இவ்வளவு அழகா இருந்தா என்ன பண்றது? நான் இப்படி தள்ளி நின்னுக்கிறேன், அவங்கள மட்டும் look like a lady lion. Oh my god, okay. So அப்பா அப்படின்றாங்க அவங்க. Welcome ma'am, so happy to see you and we have been huge fans. Like you have a lot of fans here in Tamil, you know that, right? Thank you. Yeah, and from the press, there are a couple of people who have been waiting to see you, and they have been telling me, when will Shilpa Shetty come? So sweet. They're my favorites. They come and interview me every time I'm here. And there is also one person there. There is a gentleman there who wanted to talk to you as well. I think we have the question answer session. Then he'll have a couple of questions for But you. first and foremost, I have to say, எல்லாருக்கும் வணக்கம். Okay. எனக்கு தமிழ் புரிஞ்சுதும், but I don't speak it as well. I think I learnt it while I was shooting Romeo. But I think I remember one line. What was that? உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நீங்க பேசுறத கேட்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. What can I say about KD? Like you said, இது வேற ஈரா இருக்கு. ஆமா. சூப்பராக எமோஷன் இருக்குது, சூப்பராக டிரெக்டர் இருக்குது, சூப்பராக ஸ்டார்ஸ் இருக்குது. I think we've put in a lot of effort and you can see that effort. And like Prem sir said and Sanju sir said, it's a very massy film. It's the kind of film that the Tamilians will definitely like. So it definitely will cater to our Chennai audiences. So it will be totally relatable for us. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு ஒண்ணே சொல்லுங்க, நீங்க எப்படி இப்போவும் இதே மாதிரி சூப்பரா இருக்கீங்க? பாவம், we are all the girls here, you know, we want couple of tips from you. What do you do? Like you look so amazing all the time. யோகா செய் யோகா. நாளைக்கே யோகா கிளாஸ் போறோம் ரெண்டு பேரும். ஓகே, ஆல்ரைட். அதுக்கப்புறம் பீட்சா, பர்கர், அத சொல்லுங்க, அதுதான் முக்கியம். யோகா போனா மட்டும் போதாது, அதுக்கப்புறமா போய் சாப்பிடக்கூடாதான். ஓகே, வாய் கட்டி பேலன்ஸ் வேணும், பேலன்ஸ். ஓகே, we'll do that. லைஃப்ல பேலன்ஸ் வேணும். That is very difficult, ma'am. We can do anything, but we can't stop eating. That's the problem. Okay, I understand. We'll do that, ma'am. We'll do that. Okay, and now I would like to call the man of the moment, and he's a huge star. And people love him for who he is. அங்கே வந்து இவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ், அத்தனை பேருக்கும் வந்து அவரை வந்து ஃபேமிலி மாதிரி அவரை வந்து பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு சண்டேவும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் அவரை வந்து மீட் பண்ணுறாங்க. இது வந்து ஒருத்தங்க இங்கே ப்ரெஸ்ஸில் எனக்கு சொன்னாங்க, உனக்கு தெரியுமா, எல்லாரும் ஃபேன்ஸ் தான் வந்து எங்கே இருக்காங்களோ அவங்க தேடி போவாங்க. பட் ஆனால் வீட்டில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஃபேன்ஸை மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் ஒருத்தர், எல்லாரையும் வந்து மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. He is called the Action Prince and he is very close to us because நம்மளோட ஆக்ஷன் கிங் அவரோட நெவ்யூ அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆக்ஷன் பிரின்ஸாக தான் வந்து இருக்க முடியும். அண்ட் he's an amazing starங்கிறத தாண்டி he is a very very good human being, very grounded and we all love him. நீங்கள் எங்கள் ஊர் பையன்தான், அதனால நாங்கள் வந்து அப்படி தான் உங்களை கூப்பிடுறோம். கரெக்டாக? ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். ஓகே, அண்ட் கேடி த டெவில் டீசர் வந்து
பயங்கரமாக இருக்குது சார். லைக் ஒரு டீசர்லேயே காமிச்சிட்டிங்க இந்த படம் எப்படி ஒரு இம்பேக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஷோமேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஹீ இஸ் பிரில்லியன்ட். ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் ஆல் தீஸ் பீப்புள்? தீஸ் 3 people ஆர் லைக் சம்திங் எல்ஸ். ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. இங்கே வந்த ಎಲ್ಲ ಪ್ರೆಸ್ ಪೀಪಲ್ಗೆ இந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லா ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்ன 6th மூவி. படம் பேர் வந்து கேடி. அண்ட் டீசர் பிடிச்சா பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்குறேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? மேம் கரெக்ட் பண்ணுறாங்க. என்ன உங்களை இப்போதான் என்ன எங்க ஆமே கரெக்ட் பண்ணாரு. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ ஸோ மச். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்ட ஷேர் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணுங்க என்ன கேட்குறேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி ஒர்க்கிங் வித் எஸ்பெஷலி இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த என் டைரக்டர் பிரேம் சருக்கு அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் சுப்ரீத் சார் அண்ட் வெங்கட் சருக்கு அண்ட் ஆல்சோ எங்கள் அங்கிள் ஃபேவரெட்டு, எங்கள் அண்ணத்துக்கு ஃபேவரெட் ஹீரோ, எங்கள் பாட்டிக்கு ஃபேவரெட் ஹீரோ எல்லாருமே வந்து சஞ்சய் தத் சார் தான். அண்ட் ஹீ இஸ் அ லெஜெண்ட். I just want to thank him also. And Shilpa Shetty madam, we all love you. Ma'am is a great actress and she is still young because after the shoot she'll go sit in the fridge. Why is that so? She's still young. அதனாலயா? ஓ, அந்த ஆப்பிள ஃப்ரிட்ஜ்ல வச்ச அந்த கான்செப்ட். ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி இருக்காங்க சார். அதுதான். இந்த படத்துல ரொம்ப லெஜெண்ட்ஸ் ஆக்டர் இருக்காரு. ரவிச்சந்திரன் சார் இருக்காரு, ரமேஷ் அரவிந்த் சார் இருக்காரு, அண்ட் எங்கள் கேமராமேன் டேவிட் சூப்பர் ஜாப் பண்ணார். அண்ட் எங்கள் மியூசிக் டைரக்டர் அர்ஜுன் ஜனி சார் இருக்காரு. அண்ட் ஆல் தி என்டையர் டீம் ஹார்ட் ஒர்க் இருக்கும் இந்த படத்தில். தயவுசெய்து இந்த மூவி பார்த்து என்கரேஜ் பண்ணுங்க நான் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஆஞ்சநேயா. Thank you so much. Very sweet of you. Thank you. And the hero is here. We definitely have to. நீங்கெல்லாம் ஜோடியா அவர் உங்களுக்கு சார் எப்பவுமே டேரக்டர் ஜோடி கிடைக்காது சார். It is like that only. It is a written rule. I'm always single person. Always single. No, not now. Because Baba and then Silpa madam is standing and then I get it sir. I get it sir. I'm there. ஏதோ நம்மளால முடிஞ்சது குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவோம் போல இருக்கு. கான்ட்ரோவர்சி ಮಾಡಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? I know. Only at home sir, not anywhere else. Okay. So next we have the most beautiful, the talented, the heroine of the movie, Reshma. Please join us on stage. And can I say same pinch? Reshma, welcome to Chennai. And I'm sure we'll be seeing you in a couple of Tamil movies after this. Really? It happens all the time, and we always welcome beautiful girls from everywhere. That's so sweet. Yeah. So please tell us about the film. ಎಸ್, ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ, ಎಲ್ಲರಿಗೂ ವನಕಂ. ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಿದೆ ಇವತ್ತು ಚೆನ್ನೈಗೆ ಬಂದು ನಮ್ಮ ಒಂದು ಟೀಸರ್ ಲಾಂಚ್ ಇವೆಂಟ್ನ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் டீசர் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வந்து நம்புகிறேன். அண்ட் இது டீசர் மத்தோதான். டீசரே இப்படி இருக்குது, இன்னும் படம் இன்னும் செம்மவாக இருக்க போகுது. ஸோ ஐ கான்ட் வெயிட் ஃபார் யூ ஆல் டு வாட்ச் இட். எனக்கு தமிழ் புரியும், நான் நல்லா பேசாது வர்றது, ஸோ தப்பாக பேசுனா மன்னிச்சிடுங்கோ. But I would like to thank my entire team, my director Prem sir for this opportunity, the Kevin Productions Venkat sir and Supreet sir for this opportunity. And as I always have been saying in all the stages that it's a dream cast for me. So it's been wonderful learning experience to be working with Sanjay Dutt sir, Shilpa ma'am, even Dhruva sir, and our
Karnataka's treasure actors, Ravi Chandran sir and Ramesh Arvind sir as well. So it's been an amazing journey, and I can't wait for you all to witness KD. Thank you. Okay, and tell us about the hero. Like, how is he on sets and everything? நாங்க உங்ககிட்ட தான் கேட்க முடியும். We can't ask anyone. How can I tell about you? No, she only has to see. He's been very supportive. He's a very supportive co-artist. Romba support பண்ணிட்டாரு. And he's very comfortable to work with. And if there's a good communication, and he's always given me few tips, few, if there's any corrections, sir will tell me. So it's very good to, have a supportive actor like that. Very naughty is it, ma'am? Then I think the content is coming from Shilpa ma'am. So I'll ask her to talk. Naughty. Ma'am, why do you say that? Very innocent, but Ma'am, ரொம்ப naughty. innocent சொல்றீங்க, naughty சொல்றீங்க. நாங்க எதை நம்புறது? எது உண்மை? Those are secrets, actors' secrets. Okay, tell us, like, why do you say he's naughty? ஏதா ஒரு சின்ன ஒரு I think என்ன முறைக்க சார், நீங்க மாஸ் ஹீரோ தான், அதுக்காக முறைக்காதீங்க, என்ன பார்த்து பயமா இருக்குல. he was never serious, he has a makeup artist. So every day the makeup artist, he would change the style of the makeup. One day he was a police inspector, one day he became a different avatars every day. Okay. And it was too funny, very comical. And then he was always pulling a prank on somebody or the other on the set. He doesn't seem like that. It doesn't seem, that's what I'm saying, very innocent, but actually very innocent, naughty. But the way he's looking at me, I think there is Exactly like how Sanju used to be a few years ago. Very naughty. I can see the similarity here right here on stage. He was also like this. Yeah. Sanjay sir, how was it working with the whole team? Who was the most fun person to work with? Me. Most fun person to work with was, I think Dhruva and all, they respected me a lot, so they didn't open up much. But Prem sir was amazing. But like Dhruva ka makeup, he's got one makeup guy, mera bhi ek hai. Okay. You And also have a makeup guy. He's not in the movie, but he's Prem sir's favorite actor. Fan. Fan, I'm fan. His name is Prasad ji. Okay. So every day he used to become a new actor, So a new character. And next play. time when you come for promotions, bring Prasad ji also. ಡೂಯಿಂಗ್ ಇಲ್ಲಿ ತಮಿಳ್ ಲಿಯೋ ನಡೀತಾ ಇತ್ತು ನಮಗೆ, ಬಾಬಾ ಮತ್ತೆ ವಿಜಯ್ ಸರ್ದು. ಅದರಲ್ಲಿ ಹೊಸ ಗೆಟಪ್ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ, ಪ್ರಸಾದ್ ಅವರು ಬರಕ್ ಮುಂಚೆ, ವಿಜಯ್ ಸರ್ ಬರಕ್ ಮುಂಚೆ ಅವ್ರು ಗೆಟಪ್ ಹಾಕೊಂಡು, ವಿಜಯ್ ಸರ್ ಮುன்னாடி ಆ ಥರದ್ದು ಅದು. நல்லா இருக்கு இந்த கேரக்டர், சூப்பரா இருக்கு. ஓகே. என்னன்னா என் கூட நாராயணண்ணா அவர் பேர் வந்து, அவர் வந்து ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ். அவருக்கு என்ன கோல்னா, நான் பெரிய ஹீரோ ஆகணும். ஆனால் கோல் எனக்கு ஒரு 2-3 பேர் தெரியும் சார், பெரிய ஹீரோ ஆகணும். ஆமாம். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் என்னண்ணா ஆயிடுச்சா, சாப்பிட ஆயிடுச்சா, ஏன்னா டல்லுன்னு கேட்டால் நான் ஆக்ட் பண்ணணும், ஆக்ட் பண்ணணுன்னு போயிட்டு டைரக்டர்கிட்ட இப்போ கேட்கணுண்ணா, டைரக்டர் பார்க்கவே மாட்டாருண்ணா. அப்படியா, வாண்ணா கெட்டப் போடலாம். வந்து ஃபுல் அவதாரெல்லாம் பண்ணிட்டு, இங்கே பிரேம் கிவ் மீ ஒன் சான்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே இப்போ டைரக்டர் செம கோவம் செட்டில். இப்படி பார்த்தா ஓகே ரெடி, அவர் வந்து கிண்டலே பண்ணுறாரு. இவர் வந்து ரெடி 2-3 days நெக்ஸ்ட் போலீஸ், நெக்ஸ்ட் டாக்டர், நெக்ஸ்ட் ஒரு கெட்டப் போட்டு, அண்ணா இந்த கெட்டப் ஓகேவா, இப்போ ஷூட்டிங் பண்ணலாமா. என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்ல ஏதோ கேரக்டர் இல்லை, ஓகே நீ கேட்டதானே வா பண்ணலாம், ஏன்னா ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலி கொடுத்துட்டீங்களா சார் சான்ஸ்? நல்லா இருக்கு சார், இது நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் there's one more person, we have to call him on stage. And KVN Productions அப்படின்னு வரும்போது வந்து we have to talk about Mr. Venkat K. Narayana avargal. He is a business icon and he's been there for 24 years. And பிஸ்னஸில் வந்து கொடி கட்டி பறக்கிற ஒருத்தர். அவருக்கு வந்து இன் அண்ட் அவுட் ஆஃப் பிஸ்னஸ் என்னென்ன விஷயங்கள், அதில் என்னென்ன நுணுக்கங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு, ஆர்கனைசிங், லீடர்ஷிப் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஸ்கில்டாக இருக்கிற ஒருத்தர். அவரோட ஆசையினால் படங்களுக்கு வந்து படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்து
சில படங்கள் வந்து பண்ணி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரொடக்ஷனாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மெமரபுளான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து இருக்க போகிறாங்க கேவிஎன் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா நம்ம விஜய் சாரோட ஜனநாயகன் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் தான் வந்து நடக்குது. அண்ட் கண்டிப்பாக இது கடைசி படமாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள்லாம் வேண்டிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெமரி யூல் பி வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ், தமிழ் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறோம். இந்த ப்ரொடக்ஷன் சார்பாக த ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சுப்ரித் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். So it's a huge venture. பார்த்தாலே தெரியுது இட்ஸ் கோயிங் டு பி பிகர் தேன் லைஃப்ங்கிற மாதிரி, லார்ஜர் தேன் லைஃப். ஸோ சொல்லுங்கள் எப்படி நடந்தது இது? அண்ட் தேவ் ஒரு பெரிய ஒரு நல்ல டீமை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு பிரேம் உங்ககிட்ட. Hello, good afternoon everyone. Thanks to media for waiting for us and coming for the event. I have to thank Prem sir for bringing this movie to us, doing a movie for us, and moreover I would like to thank all the actors who has given not only the dates what we have asked, more than that. So because as we started the movie, the vision of Prem sir got bigger, and all the technicians and actors has helped us a lot in that. So I'm thankful for the entire team. Thank you. தேங்க்யூ சார். தமிழில் 2 வார்த்தை தெரியுமா சார் உங்களுக்கு? Yeah. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அண்ட் இந்த டீமே வந்து ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப ஜாலியாக, இட் இஸ் ஸோ நைஸ் டு சி. அண்ட் த லெஜெண்ட்ஸ் கொலாபரேட்டிங் வித் த யங்ஸ்டர்ஸ், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு சி. ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்க்கவே. அண்ட் ஐ எம் ஷுர் தட் எங்களோட ப்ரெஸ் அண்ட் மீடியா கிட்டேருந்து தேல் ஹாவ் கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு லான்ச் த தமிழ் டீசர் ஹியர் அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. கண்டிப்பாக இது ஒரு பெரிய படமாக உங்களுக்கு அமையும். பேன் இண்டியாவில் எல்லா லாங்குவேஜ்லேயும் பிளாக் பஸ்டராக அமையும் அப்படிங்கிறத நாங்கள் வேண்டிக்கிறோம். ஒன் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி பிஃபோர் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். So the most coolest person here and who can handle any type of questions, Supreet sir. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை உங்களை அன்போடு வரவேற்கிறது. வெல்கம் டு சென்னை. துருவா சார்ஜா, இந்த கொஷின் உங்களுக்காக. திஸ் இஸ் ரோகிணி ஃப்ரம் த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூவிஸ், வெனவர் யூஆர் டூயிங் சம் ரொமான்டிக் ஃபிலிம்ஸில் கூட ஆக்ஷன் தான் வந்து பயங்கர தூக்கலாகவே இருக்குது. வை? எனக்கு ஆக்ஷன்ஸ் தான் ரொம்ப இஷ்டம். அண்ட் ஆல்சோ கதை தான் இம்பார்ட்டண்ட்டுன்னு எனக்கு தெரியும். இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஆக்ஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. ஐ பிளே அ வெரி இன்னோசென்ட் கேரக்டர் இந்த படத்தில். ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி மை ஆடியன்ஸ் வில் love this. My audience in the sense everybody, because everybody are thinking it is a only action, but there is ரொம்ப ட்ராமா இருக்குது இந்த மூவியில். வெரி எமோஷன்ஸ் இருக்குது, ரொம்ப எமோஷன்ஸ் இருந்த மூவி தான் இது. டெஃபினெட்லி ஆக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, எமோஷன்ஸும் இருக்குது. ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி இது. ஸோ ஐ ரியலி லவ் இட். ஷில்பா மேடம், உங்களுக்கு கொஸ்டின். ஏன் நீங்கள் தமிழில் வந்துட்டு நிறைய படங்கள் வந்து பண்ணலை? சென்னைக்கு அடிக்கடிக்கு வருவீங்களா? சென்னையில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? என்னென்ன ஃபுட்டு வந்துட்டு சவுத் இந்தியன் ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு மசாலா தோசை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட் எல்ஸ்? ஐ லைக் ஆல் சவுத் இண்டியன் ஃபுட். ஐ am Mangalorean, but Tamil food is different. Yeah, I don't like maida, so I don't have that paratha and all that, but I like coming to Chennai. The feeling, the people, they're very warm and they're very loving. So yeah, I enjoy coming here. I actually,
in the beginning, I think in the 90s, we used to shoot. Chola had become my home because I shot a lot of outdoors in Chennai. So, yeah, I enjoy coming to Chennai. I'm not doing that much Tamil cinema, you're saying? Is that Yes, that's the right. question? That's the question. That's the question. Mr. Romeo only took 5 years. It was like a Mughal Azam for me. Vadi Vellu sir, I remember, and Prabhu trained me with whatever little Tamil I know. So I learned Tamil from them. But after that, I did that song which was a super hit with Vijay, Macarena. And then after that, I don't know. I didn't get offered anything great. Yeah. Yeah. So, hi, welcome to But Chennai. I'd love to do Tamil cinema. Sorry. Okay. Sorry, just rushing through because a lot of questions to the entire cast. We have very little information. I have the first question is to the director. So this is based on a real life story in Resolvinglia. I mean, this is based on a true story. What was the spark that got you interested in this story? What was special about the story that you felt that you had to make a movie out of it? That is one thing. Two, our Sonnamari, you've given this person who wanted to act, who consistently kept saying, "Give me a chance." So, what role does he play in the film? Those are two questions to you. To Mr. Sanjay Dutt. Sir, the film looks very taxing in the sense must have been physically demanding. So, a demanding role. It looks like a demanding role because there are a lot of action sequences. So that okay. All right, sorry. ನೀವು ಬ್ರದರ್ ಅಷ್ಟು ಕೇಳಿದ್ರೆ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗುತ್ತೆ ನನಗೆ ಬ್ರದರ್. ಇಲ್ಲ, simple question. First question is spark for the whole story, inspiration for the story. Yeah. ಇದು ಟ್ರೂ ಇನ್ಸಿಡೆಂಟ್ ನಡೆದಿರೋದು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ 1976 ಟ್ರೂ ಇನ್ಸಿಡೆಂಟ್. ಸೊ ಅದನ್ನು ಇನ್ಸ್ಪೈರ್ ಆಗಿ ತಗೊಂಡು ನಾನು ಅದನ್ನು ಕಮರ್ಷಿಯಲ್ ಟಚ್ ಕೊಟ್ಟು ಮಾಡಿದ್ದೀನಿ. ಬಟ್ ಅದನ್ನು ಹೆಸರೆಲ್ಲ ಹೇಳಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಹೆಸರು ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನ ಮೇಲೆ ಕೇಸ್ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. You know well. So it's an inspired story. It's not inspired. Yes, bro. Okay, that is one thing. The second question is the gentleman who was his makeup man who got an opportunity. What role does he play in this film? What to say? Hi. ಅದು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಕೊಟ್ವಿ ಚಾನ್ಸು, ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ನ ಕೊಟ್ವಿ, ಬಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲೆಲ್ಲ ಅದು ಕಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ, ಪಿಕ್ಚರಲ್ಲಿ ಇಲ್ಲ. Baba also shouting, even Prasad ji also. Okay. Sir, I'm there in the movie. Okay, to Sanjay Dutt sir. Sir, the amount of effort that you had to make for this particular film, the challenges in actually delivering a role that seems physically demanding. If you could tell us about that. I mean, it's a role which is it is demanding and it was difficult, but I'm an actor which kind of surrenders to the director. I don't have my own views. I mean, everything. I mean, what the director tells me, I do. So he knows it also. I think. So I mean, he's the captain of the ship and he guides me. But yes, I mean, I do work on the character, think about it, and it's an action character. It's got a lot of attitude, and it's a beautiful relationship with Dhruva and with Shilpa. So it's a great character, and I'm very, very happy. Thank you. சந்திரசேகர் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். நீங்கள் ரஜினி சார், கமல், அஜித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னீங்க. அவங்கள்ட்ட டச்சில் இருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அவங்களோட ஃபேவரட் ஃபிலிம்னா உங்களுக்கு என்ன ஃபிலிம் ரொம்ப பிடிச்சது? He's asking, do you stay in touch with your friends Rajni, Kamal and Ajit? And if do you watch their films? And if so, which films of theirs did you watch most recently and which do you like? I mean, Rajni sir and Kamal sir, I mean, I respect them a lot. I mean, they are my seniors and I look up to them and I learn from them. I've worked with Rajni sir in Hindi movies, multiple films, and he's the most humble person I've met. I worked with Talapati Vijay. Again, I loved it.
I'm angry with Lokesh because he didn't give me a big role in Leo. He wasted me. But anyway, I mean, I just love Ajit sir. Yeah, I'm a very close friend of his also. And I've watched a lot of Rajni sir's films also. And I'm looking forward to Coolie. Yeah. And I'm going to see Thugs live for Kamal sir also. Sanjay Dutt sir, actually, உங்களுக்கு ஒரு question. What is the point impressed you to do this film? Any one single point. Prem sir. So another question, sir. Being with LCU, so any exclusive can we get from you? Loki Cinematic Universe, and can we get any exclusive from you in LCU? Any information or any exclusive news? Lokesh from the Lokesh Universe. So do you have any exclusive things which you know about the LCU is what she's asking. If you don't know, you can say I don't know. I just done Leo and I really spent a good time with him. And yeah. Hello. Welcome to Sanjay sir. Right from your debut film Rocky, it was a hit. Thanks to your dad who made you so special. And to Munna Bhai, you have been a darling of the masses. You are the favorite don of Mumbai. Forget the real dons of Bombay. What keeps you growing, Sanjay Saab, apart from your beard? My beard is going to grow even longer now, sir. But I know it's a long journey from Rocky to KD. It's a journey which, I mean, every movie you learn something. I believe in that. I mean, you always are learning, and you can't stop learning. I've worked with the biggest actors. I've worked with Amit ji, with everybody, and I've learned from them. Even in this film, I've learned from Dhruva also. I've learned from Reshma, from Shilpa, from Prem sir also. I mean, so you can't stop learning. I think the day you stop learning, I think you stop growing. Sorry to interrupt, Sanjay Saab. You did some Bruce Lee kind of fights even in your debut film. The kind of fights, no, that jumping fights. Yes. I mean, that was so special and still in my heart. Yes, sir. In Rocky, I did that. One question. And it's a funny story because I told my father, don't waste money on college. So he told me, what do you want to do? I said, I want to be actor. So he said, okay. So he put me in training, 5 o'clock in the morning, riding, fighting, this, that, all that karate and all that stuff, sir. So after 6 months, I told him, let me go back to college. So it's not easy to be an actor, you know. Thanks, Sanjay Saab. Please keep coming. Shilpa ma'am, now it's your turn. I don't leave anyone here. சொல்லுங்க சார். Bazigar and Dhadkan, two of the most amazing films I have watched over the last 50 years. Bazigar, of course, your role was cut short. And Dhadkan, you handled two men, not easy, Sunil Shetty and Akshay Kumar. The kind of films we would love to see again and again. Any other movies which you think are in the same league you have done in your career? Thanks. I've done many. I, in particular, really enjoyed working with Revati. And how can I forget Phir Milenge? It was a huge milestone in my career because I had only done glamour before that. And Revati really made me understand that, you know, as a glamorous heroine, we always think that, you know, audiences want to see us always made up and they won't like me if I'm without makeup. But I remember going on the sets one day and she said, I don't want you with any makeup,
nothing. But as an actor, you know, we have a little bit of kida, no? So I put a little bit of mascara, I did little under eye, and I went on the set. She packed up. She packed up the shoot. She said, and she started crying because that character that I was playing was someone that was suffering with, who was HIV positive. She says, when you're going through so much turmoil as that character, you have to play the character. You are not Shilpa Shetty. And if you play the character right, the audience will fall in love with that character. And then Shilpa Shetty becomes bigger. So that understanding and that teaching I learned from her. So it is one of the biggest learning curves in my life as an actor. So Dhadkan, then Rishte, again a very difficult part that I had played. See, everything is dependent on the success of a movie. Sometimes you do some really beautiful movies, but people don't remember those movies. But those movies actually leave something in your life which, you know, you learn and then you kind of implement it in your other movies. What to do, what not to do. So, yes, so there are lots of movies like that. சார் துருவா சார் இங்கே சார் படத்துக்கு படம் நீங்கள் வந்து காஸ்டியூம் சேஞ்சை விட உங்களோட உடல் மாற்றம் நிறைய இருக்குது. பாடி நல்லா பில்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டோட்டலாக கம்மி பண்ணுறீங்க. ஏதாவது ரகசியம் வச்சுருக்கீங்களா? ஒரு படத்துக்கு டோட்டலாகவே சேஞ்ச் ஆகினே இருக்கீங்களா? எப்படி அது? ப்ரொடியூசர் படம் கொடுக்குறாரு சார். ஜிம்முக்கு அவரே கொடுக்குறாரோ? இல்லை என்னென்னா ஜாப் ரிக்குவயர்மெண்ட்டுன்னு சொல்லலாம் சார். இந்த படத்துக்கு தெளிவாக உடம்பு வேணும்னா டைரக்டர் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஸோ அதான் அண்ட் மோட்டிவேட்டு பண்ணார். உங்கள் 1 monthல பண்ண முடியும், ஈஸியாக 20 kgs கட் பண்ண முடியும். எப்படிப்பா ஆகாது, இது என்ன ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாதுன்னு ஏன்னா நான் நம்புகிறேன். ஷெட்யூலெல்லாம் இவர் அனுப்புகிறார். ஷெட்யூலிங் 20 days சார், டெஃபினெட்லி வில் டூ சார். ஏன்னா அப்போ எனக்கே ஆகாதுன்னு சொல்லலான்னு என்கரேஜ் பண்ணுவார். ஓகே லெட் மீ ட்ரை என்ன பண்ணுறேன். அண்ட் அந்த மசில் மெமரி இருக்குது சார். ஸோ அதனால் கொஞ்சம் மீன் வேணா ஈஸியானா தெரியும் சார். சார் இந்த கொஸ்டின் வந்து எல்லாரோட கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கன்னடா படம் வந்தால் இங்கே ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் இல்லாமல் போகுது. ஆனால் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்தது, அங்கே வந்து படத்தை ரிலீஸே பண்ண விடலை. ஏன் அது வந்து யாருமே குரல் கொடுக்கல? இங்கே வந்து எல்லா பெரிய ஆட்சியாளர்களும் சொல்கிறாங்க நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்தால் நாங்கள் கன்னடா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சில கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? So he's just asking you, like, it's a little difficult to actually release Tamil movies in Karnataka. To release Tamil movies in Karnataka, there are a lot of opposition, and even for Kannada movies there are like a little bit of oppositions here, but you are able to do that. So why is it so, and why you're not raising voice against that when Tamil movies are being, you know, released in Karnataka, is what he is asking. Sir, நான் பிறந்த முன்னாடியே நிறைய தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ ஒன்றுமே ஸ்டாப்பு பண்ணல சார். இங்கே வந்து கமல் சார் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அங்கே ஒஃபெண்ட் ஆகிட்டார் சார். சரி என்ன சொல்கிறேன்னா டைரெக்டாக ஓப்பனாக சொல்கிறேன் சார். இங்கே வந்து எவ்ரிபடி லவ் தேர் மதர் டங் அண்ட் சேம் சார், we adore our mother tongue. When it comes to our mother tongue, definitely people will react, sir. And அந்த படம் விட்டு வேறு எல்லா படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ எங்கள் கன்னடா ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் டெஃபினெட்லி பண்ணுவார் சார். வென் இட் கம்ஸ் டு தேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் மதர் டங், டெஃபினெட்லி தே வில் அப்போஸ். திஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் ஆன்சர் சார். இல்லை, இவர் கேட்டதுலேயே அதே ஒரு கொஸ்டின் தான். ஏன் அங்கே உள்ள ஆர்டிஸ்ட் கூட வந்து குரல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க? சார் 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 கன்னடா எங்கள் மதர் டங் தான் சார். ஓகே சார். ப்ரொடியூசர் சார், அதனால் குரலா கொடுக்கல சார். ப்ரொடியூசர் சார் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. கேடி பெரிய ஃபிலிம், அதே மாதிரி விஜய் படமும் பெரிய ஃபிலிம். ஏன்னா அவங்க டோட்டலாகவே பெரிய பெரிய ஃபிலிம் தான் பண்ணுறாங்க.
ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் எப்படி வரப்போகுது, இந்த படம் எப்படி வந்திருக்கு கொஞ்சம் கேளுங்க. Yeah. See, I take care of Kannada. Tamil is taken care by Lohit. The only update which we got is just we finished the movie of Jananayagan and it has come out brilliantly. And you have seen the glimpse also for Talapati's birthday. We released it. It looks amazing. So as when it comes to KD, definitely it has come out in a very big way. I hope everyone will love it as we have not only Dhruva sir, who is well known, a big star in Kannada. We have Shilpa ma'am and Sanjay Dutt sir, who is recognized throughout India. So we hope people will love it. ஷில்பா மேடம் இங்கே சத்யவதி இந்த கேரக்டர் உங்களை எப்படியெல்லாம் வேலை வாங்கினுச்சு இந்த படத்தில்? Sir, it is one of my most favorite characters that I have played. Very different from what I have ever played before. And I worked on the look because it's from a different era. It's a very retro look from the 70s. So up to there I worked a lot. But in terms of how the character should behave and how the character is shot, all credit has to go to my director, Prem. I, even like Sanju said, I totally surrendered myself in his hands. And he had confidence that I could portray Satyavati. So I left it totally to him to bring Satyavati out of me. So when I would see the monitor, even I wouldn't believe that, oh my God, this is me. That's how he shot me. So it's very, Satyavati looks very poised and royal, but she is a tigress. And she's madly in love with her husband and she would go to any length for him. It's the most beautiful relationship between Sanju and me in the movie, and you will see it. But there's a lot of other surprises which you will see when you see the film. I'm not going to say so. ஷில்பா மேடம், லாஸ்ட் ஒன்று, இந்த படம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, நிறைய ரொம்ப ராவாக இருக்குது. டீசரில் வந்து சஞ்சய் சார் வந்து ஹெட்டை வெட் பண்ணி அப்படி போலீஸ் ஸ்டேஷன் வைக்காரு. இந்த மாதிரி இதெல்லாம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் யோகா டீச்சர், ரொம்ப மென்மையாக இருப்பீங்க, சீன்லாம் எப்படி நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கு? Sir, what all he has made me do in the film. What all. So much blood. But when you're playing a character, you have to forget about you. So whatever I have done, he has made me say lines that I would never in my life say. But when I said it with full conviction, because Prem sir is also a very good actor. So before the shot, he comes and he narrates like Sanju does. I at least understand a little bit of Kannada, but how he would come and explain to Sanju doesn't understand Kannada at all. But he would come and narrate the scene so passionately that you would see it in his eyes that this is what he wants. So answering his question, sir, you who are looking into your phone, I don't think audiences look for language. The only thing that audiences understand is the language of cinema. And that is the only thing that we have kept in mind. All of us on this podium spoke the language of cinema. And that is to entertain our audiences. So I hope we are successful there, whether it is in Hindi, in Tamil, in Kannada, in Malayalam. Yeah. No, I understood that, but I hope that KD is able to change that. Sir, say. ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಇದಕ್ಕೆ ಬ್ರದರ್, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಿನಿಮಾ ಧ್ರುವರ್ ಹೇಳ್ದಂಗೆ ಎಲ್ಲ ಸಿನಿಮಾ ರಿಲೀಸ್ ಆಗಿದೆ ನಮ್ಮಲ್ಲಿ. ಆಮೇಲೆ ಇದೇನು ಬೇರೆ ಕಂಟ್ರಿ ಅಲ್ಲ, ಎಲ್ಲ ಬಾರ್ಡ್ರ್ ಇಲ್ಲಿನೇ 300 ಕಿಲೋಮೀಟ್ರು. ಸೊ ಎಲ್ಲ ಒಂದೇ ಆಯಿತಾ, ಎಲ್ಲ ಒಂದೇ. ಬಟ್ ಅಲ್ಲಿ ಏನಾಯಿತು, ನಿಮಗೆ ಒಂದು ಸಣ್ಣದಿದು ಮದರ್, ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ನಿಮ್ಮ ತಾಯಿಗೆ ಯಾರಾದರೂ ಬೈದರೆ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀರಾ? ಯಾರಾದರೂ ಬೈದರೆ ತಾಯಿಗೆ, ಸ್ವಂತ ತಾಯಿಗೆ, ಹೋಟೆಲ್ ಹುಡ್ತ ಮಗ ಬಿಟ್ಟು ಇಡ್ತೀರಾ?
ಸೊ ಅದರಿಂದ ಹರ್ಟ್ ಆಯ್ತು ಅವ್ರಿಗೆ, ನಮ್ಮ ಕನ್ನಡ ಜನಗಳಿಗೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಹರ್ಟ್ ಆಯ್ತು. ಅದಕ್ಕೆ ಬಟ್ ನಾಟಕ ತಮಿಳ್ ಸಿನಿಮಾ ಯಾವುದು ರಿಲೀಸ್ ಆಗೋದು ಬೇಡ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಲಿಲ್ಲ. ಕಮಲ್ ಸಾರಿಗೆ ಮಾತ್ರ, ಕಮಲ್ ಸಾರು ಅದು ನಂಗೆ ಮಾತಾಡಿದ್ರು, ಅದಕ್ಕೊಂದು ಜಸ್ಟ್ ಒಂದು ಸಾರಿ ಅಂತ ಕೇಳಬೇಕಾಗಿತ್ತು ಅಂತ ಸಿಂಪಲ್ ಅಷ್ಟೇ. ಬಿಟ್ಟರೆ ಇನ್ ಆಲ್ ಇನ್ ಒನ್ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ. ನಿಮಗೆ ಗೊತ್ತದು, ಎಲ್ಲ ಸಿನಿಮಾಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಿವೆ ಅಲ್ಲಿ. ಎಕ್ಸ್ಪೆಷಲಿ ನಿಮಗೆ ಯಾವುದೇ ಸಿನಿಮಾ ರಿಲೀಸ್ ಆಗಲಿ ತಮಿಳ್ ಸಿನಿಮಾ ಈಸ್ ಮೋರ್ ಮೇಕ್ ಮನಿ, ಅಂದರೆ ಅಷ್ಟು ಜನ ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಮೀ, ನಾನು ಸೇರಿ ಅಷ್ಟು ಜನ ಸಿನಿಮಾಗಳು ನೋಡ್ತೀವಿ. ಸೊ ಸಿಂಪಲ್ ಅಷ್ಟೇ. ಅಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಅಂತಂದರೆ ಇವೆಲ್ಲ ಬಂದರೆ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ತಟ್ಟೆ ಇಟ್ಕೊಂಡು ಸೊ ಎಲ್ಲ ಥರ ಅಡುಗೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಬಡಿಸಿ ನೀಟಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂಸ್ಕಾರ ಮಾಡಿ ಕಳಿಸ್ತೀವಿ. ದಟ್ ಇಸ್ ಕರ್ನಾಟಕ, ದಿಸ್ ಇಸ್ ಕನ್ನಡ. ಸೇಮ್ ತಮಿಳ್ನಾಡು ಆಲ್ಸೋ, ಬಟ್ ಸಮ್ ವರ್ಡ್ಸ್, ಓನ್ಲಿ ಒನ್ ವರ್ಡ್ಸ್ ಇಟ್ಸ್ ಲೈಕ್ ಎ ಮದರ್, ನೋ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಹರ್ಟ್ ಆಯ್ತು, ಬಿಟ್ರೆ ನಥಿಂಗ್ ಎಲ್ಸ್ ಬ್ರದರ್. ಅದು ನಾಟ್ ಎ ಬಿಗ್ இதல்ல அது. Thank you. குடும்பம்னா அப்படிதான் சார், உரசல்கள்லாம் வரும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து போனாங்கல்ல. All family only. Last question for the gorgeous Reshma from our senior most ன்னு சொன்னா கோச்சுப்பாரு. I'm sorry everybody is attacking you. So I felt I also felt சண்டை இல்ல சார், சும்மா ஜாலியா அவ்வளவுதான். I also felt alone. I think I should also tell you is that we guys from Bollywood, sir, we love Tamil cinema. We love Rajni sir, we love Talapati Vijay, we love all your actors, and we also love Kannada actors. We also love Telugu actors, like the way they love us. So, I mean, this boundary should not be there. I think one movie should be made by Prem sir, with Rajni sir, with me, with Dhruva, and with Ramcharan or Junior NTR. And we combine and we make one movie where all the states are together. This is one of the best things. We love you all. And we expect the same love back. Thank you. Definitely. It's one big happy family. Thank you. Yeah. Last question for Reshma. ஃபுல் ஆக்ஷன் படத்தில் ஹீரோயின்களுக்கு வந்துட்டு போர்ஷன் கம்மியாக இருக்கும். இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் என்ன? இப்போ துருவா சர்ஜா கூட, ஷில்பா ஷெட்டி மேடம் கூட, சஞ்சய் தத் சார் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். சார், நான் கேரக்டர் நேம் வந்து மச்லக்ஷ்மி. My name is Machlakshmi in the film. How strong the name is, my character also is that strong. And I think as an actor, this was one of those films where I could show my performance, show my potential of how much I can act, how much I can give to the audience. Because வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லை சார். இட்ஸ் ஆக்சுவல் ஃபீலிங் த எமோஷன்ஸ், பீயிங் த கேரக்டர், அண்ட் இட் வாஸ் very challenging for me. It was very difficult to me because I'm complete opposite of what the character is. But the preparations that went through, from the way she looks, from every small detail, Prem sir has given proper training. And even as ma'am and everyone said, before every shot, sir used to act and show us how he exactly wants the character. And I am very happy that out of all the actors, out of all the talented actors out there, I got to play Machlakshmi, and I can't wait for the audience to witness that. Thank you so much, and we can't wait to. And I'm not comparing, but yes, hopefully Machlakshmi works out so well like Srivalli for you. Let it be like that. Thank you so much. Thanks a lot.